ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80Gக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட சேனலில் ஏற்கனவே டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80Gக்குரிய டொனேஷன்ஸ் என்னென்ன, எந்தெந்த டொனேஷன்ஸ்க்கு டிடக்ஷன்ஸ் அலோட் அப்படின்றத வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராப்ளம் ரிப்பீட்டட் இல்லை, செக்ஷன் 80G கண்டிப்பாக ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். செக்ஷன் 80G அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ். அதாவது குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஃபண்ட்ஸுக்கும் டொனேஷன்ஸ் கொடுத்தா அந்த டொனேஷன்ஸ்க்கு அசசியோட கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டுக்கோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கோ நம்மெல்லாம் டொனேஷன் பே பண்ணினா அது 100% டிடக்ஷன் அலோடு. அண்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ட்ராட் ரிலீஃப் ஃபண்டு இதுக்கு மட்டும் நம்ம டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதில் 50% டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. இது தவிர ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பர் கொஷின் நம்பர் 8 2 மார்க் ப்ராப்ளம் தான் இது. மிஸ்டர் நாயர் ப்ரீவியஸ் இயர் கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் 5 lakhs. He has made the following donations. Calculate his net income. அவரோட நெட் இன்கம் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுக்கு 20,000 டொனேஷன் பண்ணியிருக்காரு. நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு 25,000 என்ன பண்ணியிருக்காரு, டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட நெட் இன்கம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் இன்கம் ஆர் டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அப்படின்னு காலம் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதணும் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கம். அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு பாருங்கள். அமௌண்ட் 5 lakh இல்லையா? ஸோ அந்த 5 lakh நான் அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% டிடக்ஷனில் வரும். நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டோ 100% டிடக்ஷன் அலோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டு. ஸோ ப்ராப்ளமில் பாருங்கள், நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா இது ப்ராப்ளம் இல்லை, அதாவது எந்தெந்த ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு கொடுத்தாலும் 100% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரெண்டுமே 100% டிடக்ஷன் அலோடு எடுத்து எழுதிக்கலாம். லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G. டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. ஓகே, ஸோ நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டும் பார்த்திங்கன்னா 100% தான் வருது. நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் எவ்வளோ அமௌண்ட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, 20,000. ஓகே, ஸோ 20,000 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு 25,000 கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு 25,000. ஓகே, ஸோ எடுத்து எழுதியாச்சு. பார்த்திங்கன்னா டோட்டலாக 45,000 டிடக்ஷன் அலோடு. ஓகே, 100%னா ஃபுல் அமௌண்ட்டுமே என்னது எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஸோ 5 lakhல 45,000
மைனஸ் பண்ணலாம். 4,55,000 கிடைக்கும். இதுதான் வந்து அவரோட நெட் இன்கம். ஓகே, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம், 2 மார்க்கில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பரில் செக்ஷன் 80G கேட்டிருக்காங்க. ரொம்பவே சின்ன ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. Calculate the taxable income of Mr. Alok Tiwari for the assessment year for the particulars given below. அவரோட income from salary 3 lakhs, income from house property 74,000, income from other sources 1,50,000, donation to national defense fund மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? கிராஸ் டோட்டல் இன்கம். ஏன்னா கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து தான் என்ன பண்ணுவோம், செக்ஷன் 80G மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, டொனேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எல்லா இன்கமும் எடுத்து எழுதிடுறேன். சேலரி வந்து ஆல்ரெடி கால்குலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எழுதிடலாம். இன்கம் ஃப்ரம் சேலரி. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது கிராஸ் டோட்டல் இன்கம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பார்த்தீங்கன்னா 74,000, அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எடுத்து எழுதுகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுறேன். டோட்டலாக கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,24,000. ஸோ இது கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், டிடக்ஷன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G, டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். ஒரே ஒரு டொனேஷன் தான் கொடுத்துருக்காங்க, டொனேஷன் டு நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம், நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு கொடுக்குறது 100% டிடக்ஷன் அலோடு இல்லையா. ஸோ லெஸ் டொனேஷன் டு நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க டொனேஷன்னு பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ அந்த 8,000 இங்கே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 5,24,000ல் 8,000 மைனஸ் பண்ணால் 5,16,000. ஓகே, ஸோ இதுதான் அவரோட டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ண சொன்னாங்க இல்லையா. சின்ன ப்ராப்ளமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ செக்ஷன் 80G நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பரில் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 17, அதாவது 5 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பரில். த கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் பாபு இஸ் 7,50,000. அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துட்டாங்க. ஹி ஹாஸ் மேட் த ஃபாலோயிங் டொனேஷன்ஸா, அவர் என்னென்ன டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத கொடுத்துட்டு கால்குலேட் த நெட் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி 15,000, நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் 30,000, நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட் 37,500. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து தான் என்ன பண்ணுவோம், டொனேஷன்ஸ் இது டிடக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 7,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்து எழுதுகிறேன். 7,50,000 அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இந்த மூணு டிடக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இந்த மூணுக்குமே எவ்வளோ பர்சன்டேஜ் டிடக்ஷன் அலோடு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்துட்டோம், நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டும் சில்ட்ரன்ஸ் ஃபண்டும் எவ்வளோ வருது உங்களுக்கு, 100% தான் வருது இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட், நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, இன்னும் ஒரு ஃபண்டு இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி. ஸோ நேஷ்னல் ஃபண்டு ஃபார் கம்யூனல் ஹார்மனி. ஸோ இதுவுமே 100%. ஸோ இந்த மூணு டொனேஷன்ஸுமே 100% தான். மூணுத்தையுமே நம்ம எடுத்து எழுதிடலாம். டொனேஷன் டு நேஷ்னல் கம்யூனல் ஹார்மனி. ஓகே, பாருங்கள் எவ்வளோ சின்ன ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ ஈஸியாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ பாருங்கள், 30,000, 37,500. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த 3 டொனேஷன்ஸையும் எடுத்து எழுதிட்டேன். இந்த 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணினா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 82,500. ஓகே, ஸோ இந்த 82,500 அமௌண்ட்டை 7,50,000லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் 6,67,500 கிடைக்கும். இதுதான் அவரோட நெட் இன்கம். ஓகே, ஸோ 80Gயில் உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.